வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரவிராஜ். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ராதா. இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா சிவகாசியில் எங்கே பார்த்தீங்கன்னா ஆதி சிவன் கிராக்கர்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் விலையோட ரீட்டெயிலில் கொடுத்துக்கிட்டு இருக்கார் பட்டாசுகளை. அண்ணன் தான் அது, அண்ணன் பேர் சிவா. இவர் பார்த்தீங்கன்னா இங்கே கடந்த 5 வருடமாக கிராக்கர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. தரமான பட்டாசுகளை வந்து நியாயமான விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஒரு 4 ஸ்டேட்லேயும் வந்து ஒரு டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இவர் அண்ணனுடைய பட்டாசு போகாத ஊரே கிடையாது. கடந்த வருடம் வந்து அண்ணன் கொடுத்த பட்டாசுகளில் இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. காரணம் என்னென்னா எல்லாமே அந்தந்த வருஷம் தயாரித்த வெடிகள் தான் விற்றுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடணும், அதாவது வாங்கின வெடிக்கணும், வெடித்தா தானே தீபாவளி நியாயமாக இருக்கும். என்னம்மா சொல்கிறேன்? கண்டிப்பாக. ஆமாம், என்னண்ணே நம்ம கடையில் வந்து வாங்குகிற வெடி மிஸ் ஆகாது, வெடிக்கும். நீங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு ஒன்று கூட மிஸ் ஆகாமல் வெடிக்கணும், சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உடனே காண்டாக்ட் பண்ண வேண்டிய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்கிற ஆதிசிவன் கிராக்கர்ஸ், நாராயணபுரம். அண்ணனுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே நாங்கள் கமெண்ட்டில் கொடுக்குறோம், கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறோம். அது இல்லாமல் அவருடைய வெப்சைட் லிங்க்கும் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் இந்த தீபாவளிக்கு பட்டாசு வாங்க நினச்சிங்கன்னா உடனடியாக நீங்கள் வந்து அண்ணனை தொடர்பு கொண்டு மலிவான விலையில் தரமான வெடிகளை வாங்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய்க்குள்ள கிஃப்ட் ஹேம்பர், கிஃப்ட் பேக் இருக்குது, அதாவது கிஃப்ட் பாக்ஸ் தானே அது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வகையான வெடிகள் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய். 3000 ரூபாய் தானே? இது 350 ரூபா தான் வரும். என்னண்ணா சொல்கிறீங்க? ஆமாம், அது பெரிய பாக்ஸில் தான் உங்களுக்கு. ஆனால் இது 350 ரூபா தானே? ஆமாம், 350 ரூபா தானே இந்த பாக்ஸு. நான் 3000 ரூபாய் நினச்சி பேசிகிட்டு இருக்கேன். 3000 ரூபாய்க்கு உங்களுக்கு பெரிய பாக்ஸில் வரும். பெரிய பாக்ஸே வருதாம்ல? பாக்ஸுக்குள்ளே பட்டாசு இருக்குமாண்ணே? ஆமாம், இருக்கும். பாருங்க, அண்ணன் ஒரு மனிதர், அதாவது தன்னுடைய பட்டாசு, தன்னுடைய பொருளே வந்து அதிகமாக விலை சொல்லக்கூடாதுன்ற பயந்துனே ரேட்டு சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் இது 3000 ரூபா நினச்சி நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். 350 ரூபா அந்த பாக்ஸு. இது வந்து ஹோல்சேல் ரேட்டு. இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 பாக்ஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டெலிவரி கொடுத்துருவாரு. நீங்கள் ஜிபே பண்ணாலோ இல்லை அக்கௌண்ட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணாலோ அன்றைக்கி நைட்டு உங்கள் எல்எல்ஆர் வந்துடும். அதுலேருந்து 3 நாளில் உங்கள் வீடு தேடி இந்த பாக்ஸ் வந்து டெலிவரி வந்துடும். ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக பக்காவாக வந்து சீல் பண்ணி அனுப்புவாங்க. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட கிஃப்ட் பாக்ஸ்ன்றாங்கண்ணே, என்ன ரேட்டு ஸ்டார்டிங்ண்ணே? கிஃப்ட் பாக்ஸ் 350 ரூபான்றீங்க. ஆமாம், சரி. இதுலேருந்து 5000 ரூபாய்க்கா இருக்குது கிஃப்ட் பாக்ஸ். பார்த்தீங்கன்னா நான் 50 ஐட்டம் பார்த்தீங்கன்னா 450 ரூபா. நம்ம 50 ஐட்டம் 450 ரூபா தானே? அப்புறம் ஆமாம், 45 ஐட்டம் 600 ரூபா. 45 ஐட்டம் 600 ரூபா. இல்லை, இப்போ ஓவரால் ஒரு கிஃப்ட் பாக்ஸ், அதாவது அது எல்லாமே அசட்டடாக இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ வருது? இப்போ நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கல்ல நம்ம கிட்ட 3000 ரூபாய்க்கு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 3000 ரூபாய்க்குனா உங்களுக்கு இந்த பொருள் இந்த மாதிரி எல்லாமே அசட்டடா வந்து ஒரு பாக்ஸ்ல வச்சு நீங்க 3000 ரூபாய்க்கு ஒரு 10 வயசுக்குள்ள ஒரு குழந்தைக்கு வெடிக்கணும் அப்படின்னா 3000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு அந்த சரஸ்வதி வெடி, புஸ்வானம், சக்கரம் எல்லாமே சவர் ஐட்டம் எல்லாமே வர மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 27 ஐட்டம் வர்ற மாதிரி 3000 ரூபாய்க்கு உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு எனக்கு பட்டாசு ஆர்டர் போட தெரியல அப்படின்றாங்க, ஃபேமிலி பேக் வாங்க. 3000 ரூபாய்க்கு இருக்குது, 5000 ரூபாய்க்கு இருக்குது, 7000 ரூபாய்க்கு இருக்குது, 10000 ரூபாய்க்கு இருக்குது. 10000 உங்களுக்கு எல்லா ஐட்டமே வந்துடும். எல்லாமே வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா மேலே போய் வெடிக்கிற வெடி, கீழேந்து வெடிக்கிற வெடி, சைடில் வெடிக்கிற வெடி, நைட்டு வெடி, ரைட்டு வெடி, பகல் வெடி, சர்ற வெடி, எல்லா வெடியும். எனக்கு ஆர்டர் போட முடியல, எனக்கு கம்மியான ப்ரைஸில் நான் பட்டாசு வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் இருந்துச்சாக்க எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எத்தனை வயசு குழந்தைக்கு எவ்வளோ வேணும் மட்டும் சொல்லுங்கள், நாங்களே உங்களுக்கு தரமான பட்டாசுகளை அனுப்பி வைப்போம். பாருங்க, அதாவது வெடி வெடிக்கிறதுக்கு வயசு உருவா என்ன பிரித்து வச்சிருக்காரு. இந்த வெடி இந்த 5 வயசுல தான் வெடிக்கணும். ஏன்னா பாதுகாப்பு முக்கியம் இல்லைங்க. ஏன்னா எல்லாருமே அவனுக்கு சேஃப்டி இல்லாமல் வந்து பார்க்க மாட்டுறாங்க. இந்த கையில் பிடிச்சி தூக்கி போடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. சேஃபாக வெடிங்க. தீபாவளியை நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள், கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க. பட்டாசு வெடியில் என்னங்க ரிஸ்க் வேண்டி கிடக்கு? அதனால தான் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 5 வயசு பிள்ளைங்களுக்கு இந்த வெடியை கொடுங்க, சேஃபாக வெடிப்பாங்க. என்னம்மா சொல்கிறேன்? இங்கே தரமான பட்டாசு குறைந்த விலையில் கிடைக்குங்க, நம்பி வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்பி வாங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, 5 வயசுலேருந்து 65 வயசு தாத்தா வெடிக்கிற வெடி வரைக்கும் நம்ம அண்ணங்கிட்ட கிடைக்குது. சிவானே, நம்ம ஃபாலோவர்ஸு, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து ரொம்ப நேர்மையானவங்க, உண்மையானவங்க. அவங்க நாங்கள் சொன்னால் அது ஒரு உண்மையான ஒரு விஷயம் இருக்கும், நல்லது இருக்குன்னு சொல்லி நம்புவாங்கண்ணே. அதனால் நம்ம ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா நீங்கள் அண்ணங்கிட்ட ஆர்டர் தரீங்க அப்படின்னா ராதா ரவிராஜ் அப்படின்னு சேனல் பேரை சொல்லிவிட்டு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 5% என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் நம்ம சேனல் பேர் சொல்லி வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்ல வெடியாக கொடுத்து, நல்ல வெடி நீங்கள் வச்சிருக்கிறது எல்லாமே நல்ல வெடி தான், நான் அதை சொல்லணும், ஒரு 5% கொடுத்து விடுங்கண்ணே. நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நேர்மையானவங்க. அவங்க சொன்னால் நாங்கள் சொன்னால் அவங்க கேட்பாங்க, அவங்க சொன்னால் நாங்கள் கேட்போம். சரிங்களா? எனவே நீங்கள் வந்து ஆதிசிவன் கிராக்கர்ஸில் பட்டாசு வாங்கி இந்த தீபாவளியை வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சேஃபாக
பட்டாசு வெடிங்க. இந்த கையில பிடிச்சி தூக்கி போறவெல்லாம் வச்சுக்கூடாது, முக்கியமா இளைஞர்களுக்கு. எனவே வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? ஆனால் சொல்லிடலாமாண்ணே? எங்களுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தீப ஒளி நாள் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.